ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 12வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 1,30,663 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24.37% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய வினோத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த மட்டிலும் அதிகப்படியான வாக்குகளை வாங்கி குவிச்சுக்கிட்டே வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் 2 லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்குவாங்க. இன்றைக்கி 4வது நாள் கொஞ்சம் அவருக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து சரியாக ஆரம்பிச்சிருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த 1.5 டேஸ்க்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 வாக்குகள் கிட்ட வாங்கணும். அதாவது இவர் இதுக்கு முன்னாடி நாமினேஷனில் வந்து வாங்கிய ஓட்டுகளை பீட் பண்ணுறதுக்கே அவ்வளோ வாங்கணும். அதை தாண்டி இன்னும் அதிகமாக வாங்கணும். ஸோ எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். 2வது பொசிஷனில் திவ்யா 86,539 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.14% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளி செம்மையான ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. திவ்யா பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அதெல்லாம் தாண்டி கேமுக்காக ஏதாவது ஒன்று பண்ணாங்களா அப்படின்னா தெரிலைங்க. பெருசாக டான்ஸ் ஆடினாங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 வார்த்தை பேசுனாங்க, டிசிப்ளின் டெக்கோரம், அவ்வளோதான். 3வது பொசிஷனில் விஜே பார்வதி அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 60,697 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.32% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விஜே பார்வதி அவர்கள். ஸோ அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பட் 3வது பொசிஷனில் தான் வந்து இருக்காங்க. ஸோ பார்வதியை நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம 3வது பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் வேறு. அதே போல் அவங்களுக்கு கிளியராக தெரியும், ஓகே நம்ம பண்ணுற வேலைக்கெல்லாம் டைட்டிலாம் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 100 டேஸாவது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எய்மாக இருக்குது. 4வது பொசிஷனில் கனி 43,849 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.18% இருந்துட்டுருக்காங்க கனி திரு அவர்கள். என்ன ஒரு மாற்றம் பார்த்தீங்களா மக்களே. அரோரா அவர்கள் கடந்த 2 நாட்களாக அவங்க தான் நம்பர் 4 வந்து இருந்துட்டுருக்காங்க. கனி 7வது 8வது இடத்துல வந்து இருந்தாங்க. சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே முன்னேறி பூமப் ஆகி 4வது பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. இதுக்கு பேர் தாங்க வேறு மாதிரி பூமப் ஆகுறது அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க கனிக்கு. அது என்னன்றது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். 5வது பொசிஷனில் அரோரா 43,159 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 8.05% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோரா அவர்களை போட்டு அடி பொழந்து எடுத்திருக்காங்க அவங்களுடைய ரியா அவர்கள். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சும்மா நீ துசாருன்னு கதை விட்டுட்டுருக்க, துசாரெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் பேசினா வாயை உடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது அது பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுக்கொண்ட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 41,631 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.77% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுக்கப்புறம் அவங்க என்ன தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாலும் பெருசாக பூமப் வந்து கிடையாது. அந்த டாப் 7க்குள்ளே வேணால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாப் 5க்குள்ளே போக முடியுமா அப்படின்றது பெரிய டவுட்டாக தான் வந்து இருக்குது. 7வது பொசிஷனில் சபரி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 35,754 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.67% இருந்துருக்காங்க சபரி அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்ல கேமரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா சபரியால் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்க முடியும், ஆனால் பண்ணவே கிடையாது. ஸோ தெரியல எப்பா, நம்ம ஒரு வேலை நல்லா பண்ணி நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டத்தில் ஹீரோவாக ஆக்க முடியாது, அதாவது ஹீரோவாக ஆகிடாமல் போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிக்குள்ளே இருக்கோ என்னமோ தெரியல. ஸோ இது நான் உங்களுக்கு சொன்னால் புரியாதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி. 8வது பொசிஷனில் விக்ரம் 33,515 ஓட்டுகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.25% இருந்துட்டுருக்காங்க விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரமுடைய நிலைமையை யோசித்து தான் மக்கள் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் விக்ரம் போச்சு அவ்வளோதான். அமித்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாக்குகள் கிடச்சிருக்கு. 9வது பொசிஷனில் அமித் 33,377 ஓட்டுகள். அண்ட் பர்சன்டேஜ் 6.23% இருந்துட்டுருக்காங்க. விக்ரமுக்கும் அமித்துக்கும் எவ்வளோ தெரியுமா வித்தியாசம்? ஒரே ஒரு 160 ஓட்டுகள் வித்தியாசம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அமித் அவர்கள் எப்போ வேணாலும் மேலைக்கு போகலாம்.
அப்போ விக்ரம் அவர்கள் எவிக்ட் ஆகி வீட்டுக்கு போகலாம். ஸோ அப்படி ஒரு நிலமை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அவர்களுக்கு வந்து நிலவிட்டுருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். மக்கள் ஏன் சடனாக இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா விக்ரமுக்கு என்னங்க இவ்வளோ வாக்குகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. 10வது பொசிஷனில் சுபிக்ஷா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 26,907 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.02% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேயர். ஆனால் எங்கெங்கேயோ தடம் புரண்டி எப்படி எப்படியோ போய் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் 10க்குள்ளே வந்துட்டாங்க. ஓகேங்களா, அந்த டாப் 11க்குள்ளே வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாரத்தில் அவங்க எவிக்டாக வெளியே போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமும் காப்பாற்றுனாங்க அப்படின்னா பரவாயில்லையாக வந்திருக்கோம். பட் சுபிக்ஷா அவர்களுக்கு அவ்வளோ வாக்குகள் வந்து வரலை. கண்டிப்பாக எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலியை தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி நானும் பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்க அப்பா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம். ஸோ ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, நான் வந்து இந்த சபரிநாதனுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் வின் பண்ணிட்டா ஹீரோவாக நடிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா சபரிநாதனுக்குள்ளே இருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்களோ இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்களையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் வந்து பட வாய்ப்புகளே இல்லாமல் அப்படியே நடிச்சிருந்தாலும் 1 or 2 மூவிஸ் மட்டும் தான் வந்து நடிச்சிருப்பாங்க. அதுவே வந்து பாதியில் போனவங்க, எவிக்டாக வெளியே போனவங்க, ஹீரோ மெட்டீரியலாக இருப்பாங்க உள்ளர, அவங்க எவிக்டாக வெளியே போயிருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் எவிக்டாக வெளியே போயிருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இப்போ ஸ்டாராக வந்து வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவின், ஹரிஷ் கல்யாண், ரியோ ராஜ், ஓகேங்களா. ஸோ இன்னும் நம்ம நிறைய பேர் வந்து பாலா அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து நடிச்சிட்டாப்புல. அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கிட்டு போய்கிட்டே வந்துருக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி பாதியில் எவிக்டாக வெளியே போகிற ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிது. சாண்டி அவரும் டைட்டில் வின் பண்ணல. ஆனால் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன கலக்கிட்டு இருக்காரு தெரியுமா. ஸோ இந்த மாதிரி பாதியில் கைவிடப்பட்டு வெளியே போனவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தில் நல்ல ஒரு பொசிஷனில் வந்து இருந்திருக்காங்க. அது என்ன கருமம் தெரில, அது பிக் பாஸுக்கே உள்ள கருமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்தவங்க அப்படி தான் வந்து போயிருக்காங்க. அப்படி போனவங்க நல்லபடியாக இருந்திருக்காங்க. கடைசி வரையும் நின்றவங்க இன்னுமே இல்லாமல் நின்றுருக்காங்க. ஸோ அப்படியும் இந்த வாரத்தில் இந்த சீசன்லேயும் நடந்துருமோ சபரி அவர்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சப்பா எல்லோரும் வந்து நம்மளை இப்போ பார்க்குறாங்கப்பா, நம்ம தான் வந்து வின் பண்ணுவோம் போல், ஐயோ வின் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னங்க ஆகிறது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சாரா நான்லாம் தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்லாம் அவர் நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது. ஓட்டிங்ஸ்லாம் வாங்கி குவிச்சிட்டு இருந்தார் சொல்லப்போனால். ஓகேங்களா, ஸோ அவ்வளோ வந்து வாக்குகளை வந்து வாங்கி செலுத்த மக்கள் வந்து அவ்வளோ விரும்பினாங்க அவர். எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டாப்புல. நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன் அந்த ஹீரோ இதெல்லாம், ஆனால் அது உண்மை. ஓகேவா, இதுக்கு முன்னாடி ரியலாகவே சொல்கிறேன், பாதியில் போனவங்க தான் ஹீரோவாக இப்போ வரைக்குமே நல்லா சர்வைவ் ஆகிட்டுருக்காங்க. நல்லா டைட்டில் அடித்தவங்கலாம் யாருன்னா எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் இதுவே இருக்குது. ஓகேங்களா, தீரம் வந்து இருக்குது. ஓகே, பிக் பாஸ் சீசன் தமிழில். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன கமெண்ட் சொல்லணும் அப்படின்னு தோணுதோ அதை கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்தினா பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.